கிறிஸ்துவின் பலி இதுவே, இதில் கலந்திட வாருங்களே. கிறிஸ்துவின் பலி இதுவே, இதில் கலந்திட வாருங்களே. இறைகுலமே எழுந்திடுக, இறைவளமே அடைந்திடுக. இறைகுலமே எழுந்திடுக, இறைவளமே அடைந்திடுக. கிறிஸ்துவின் பலி இதுவே, இதில் கலந்திட வாருங்களே. உயரும் மனிதனின் துயர்தணிக்க நல்ல தோழனாய் உயர்ந்திடவே. உயரும் மனிதனின் துயர்தணிக்க நல்ல தோழனாய் உயர்ந்திடவே. புனிதனின் பாதையில் நடந்திடவே, ஒரு புனிதனாய் மாறிடவே. புனிதனின் பாதையில் நடந்திடவே, ஒரு புனிதனாய் மாறிடவே. இயேசுவின் வழியினை ஈகம் கொள்வோம், இனிதுடன் அதனை நீதம் கொள்வோம். கிறிஸ்துவின் பலி இதுவே, இதில் கலந்திட வாருங்களே. கிறிஸ்துவின் பலி இதுவே, இதில் கலந்திட வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைமகன் இயேசு கிறிஸ்துவிலும் அன்னை தாய் மரியாளிலும் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு உயிரும் எதையோ ஒன்றை நோக்கி தேடி ஓடி கொண்டிருக்கின்றது என்பதுதான் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. இன்றைய நாளிலே நம்முடைய தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் திருக்காட்சி பெருவிழாவினை கொண்டாடி மகிழ்கின்றோம். இந்த நன்னாளிலே அந்த 3 ஞானிகளும் இறைவனை கண்டடைய தேடிய அந்த தேடலை போல நம்முடைய தேடல்கள் அமைந்திருக்கின்றனவா என்று சிந்திப்பதற்காக தாயாம் திரு அவையானது உங்களையும் என்னையும் அழைப்பு விடுத்திருக்கின்றது. நம்முடைய தேடல்கள் இவ் மண்ணுலகை சார்ந்ததாக இருந்தால் அது நிரந்தரம் அல்ல என்பதை உணர்ந்து விண்ணகம் சார்ந்த தேடலை உள்வாங்கியவர்களாக தொடர்ந்து இந்த கல்வாரி பலியிலே இணைந்து ஜெபிப்போம். இந்த திருப்பலியானது நியூமன் இன்ஜினியரிங் தொழில் வளர்ச்சிக்காகவும் மற்றும் தொழிலாளர்கள் நலன் வேண்டியும் இந்த பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மாதா வழியாக வேண்டியது
நிறைவேறியதற்கு நன்றியாக இந்த பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. மகளுக்கு நல்ல முறையில் திருமணம் நடைபெற வேண்டியும், மேரி அனல்ட் நல்ல உடல் உள்ள சுகம் வேண்டியும் இந்த பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. ஆண்டனி சகாய அமல் நல்ல வேலை கிடைக்கவும் குடும்ப ஆசீர்வாதம் வேண்டியும் இந்த பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. தோப்பி 3 போர்டில் தொழில் வளர்ச்சிக்காக இந்த பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. வர்கீஸ் கெனடி அருளப்பர் இவர்களுடைய ஆன்மாக்கள் இறைவன் நித்தியலை பாற்றி அடையவும், ரெக்ஸ் ஆன்மா இறைவன் நித்தியலை பாற்றி அடையவும், ஜெனிஷா சகாய சுமித்ரா அகனி சம்மாள் இவர்களுடைய ஆன்மாக்கள் இறைவன் நித்தியலை பாற்றி அடையவும், ஜோசப் அமலம்மாள் லேலம்மாள் இவர்களுடைய ஆன்மாக்கள் இறைவன் நித்தியலை பாற்றி அடையவும் இந்த பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு நம்முடைய கருத்துக்களுக்காகவும் சிறப்பாக சவுத் வேளாங்கண்ணி டிவி என்ற யூடியூப் இணையதளத்தின் மூலமாக நேரலையிலே இந்த திருப்பலியினை கண்டு இறைவனுடைய அருளையும் ஆசிரையும் வேண்டுகின்ற ஒவ்வொருவருடைய கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர்கள் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். கிறிஸ்துவே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோருக்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையே நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்
பக்கம் வீற்றிருப்பவரே நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமீன் 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 ஆமீன். ஜீவிப்புமாக இறைவாவின் மீன் வழி நடத்த ஒரே திருமகனை என்று பிற இனத்தாருக்கு வெளிப்படுத்திய நீர் கனிவுடன் வரம் அருளவுமை வேண்டுகின்றோம். அதனால் உண்மை ஏற்கனவே நம்பிக்கையினால் அறிந்துள்ள நாங்கள் உமது மாட்சிமையின் தோற்றத்தை கண்டுணரும் வரை வழிநடத்தப்படுவோமாக. உம்மோடும் தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். முதல் வாசகம். ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 60, திருவசனங்கள் 1 முதல் 6 முடிய. எருசலேமே எழு, ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது. ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இதோ இருள் பூவுலகை மூடும், காரிருள் மக்களினங்களை கவ்வும். ஆண்டவரோ உன்மீது எழுந்தருள்வார், அவரது மாட்சி உன்மீது தோன்றும். பிற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவர், மன்னர் உன் உதய கதிர் நோக்கி நடைபோடுவர். உன் கண்களை உயர்த்தி உன்னை சுற்றிலும் பார், அவர்கள் அனைவரும் ஒருங்கே திரண்டு உன்னிடம் வருகின்றனர். தொலைவிலிருந்து உன் புதல்வர் வருவார், உன் புதல்வியர் தோளில் தூக்கி வரப்படுவர். அப்பொழுது நீ அதை கண்டு அகமகிழ்வாய். உன் இதயம் வியந்து விம்மும், கடலின் திரள் செல்வம் உன்னிடம் கொணரப்படும். பிற இனத்தாரின் சொத்துக்கள் உன்னை வந்தடையும், ஒட்டகங்களின் பெருந்திரள் உன்னை நிரப்பும். மிதியான், ஏப்பாகு ஆகியவற்றின் இளம் ஒட்டகங்களும் வந்து சேரும். சேபா நாட்டினர் யாவரும் பொன் நறுமணப் பொருள் ஏந்தி வருவார்கள். அவர்கள் ஆண்டவரின் புகழை எடுத்துரைப்பர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதித்திடுவேன். உன் சீரகுகளின் நிழலின் கீழ் உன்னை காத்திடுவேன். இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதித்திடுவேன். உன் சீரகுகளின் நிழலின் கீழ் உன்னை காத்திடுவேன். உன்னை விட்டு விலகிடாமல் உன்னோடு என்றும் இருப்பேன். உன்னை கைவிடாமல் உனக்கு துணை இருப்பேன். இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதித்திடுவேன். உன் சீரகுகளின் நிழலின் கீழ் உன்னை காத்திடுவேன். நான் உனது அடைக்கலமும் ஆற்றலுமாயிருந்திடுவேன். உனக்கு முன்னே நான் சென்று தடைகளெல்லாம் தகர்த்திடுவேன். பாவங்களை
போக்கிடுவேன், நோய்களை குணமாக்குவேன். உனது துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவேன், பழையவை மறைந்திடும், புது வாழ்வு உன்னை சேரும். என் அன்பினால் உன்னை காப்பேன், கலங்காதே திகையாதே. இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதித்திடுவேன், உன் சீரகுகளின் நிழலின் கீழ் உன்னை காத்திடுவேன். உன்னை விட்டு விலகிடாமல் உன்னோடு என்றும் இருப்பேன், உன்னை கைவிடாமல் உனக்கு துணை இருப்பேன். இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதித்திடுவேன், உன் சீரகுகளின் நிழலின் கீழ் உன்னை காத்திடுவேன். இரண்டாம் வாசகம். பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளர் என இப்போது வெளியாக்கப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 2, 3 மற்றும் 5, 6. சகோதர சகோதரிகளே, உங்கள் நலனுக்காக கடவுளின் அருளால் எனக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் என எண்ணுகிறேன். அந்த மறைபொருள் எனக்கு இறை வெளிப்பாட்டின் வழியாகவே தெரியப்படுத்தப்பட்டது. அந்த மறைபொருள் மற்ற தலைமுறைகளில் வாழ்ந்த மக்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் இப்போது தூய ஆவி வழியாக தூய திருத்தூதருக்கும் இறைவாக்கினருக்கும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. நற்செய்தியின் வழியாக பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளரும் ஒரே உடலின் உறுப்பினரும் வாக்குறுதியின் உடன் பங்காளிகளும் ஆகியிருக்கிறார்கள் என்பதே அம்மறைபொருள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரின் விண்மீன் எழ கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 2. இறைவனின் உயிருள்ள வார்த்தைகள் 1 முதல் 12 வரை. ஏரோது அரசன் காலத்தில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்தார். அப்போது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமிற்கு வந்து, யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன் எழக் கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள். இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான். அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று. அவன் எல்லா தலைமை குருக்களையும் மக்களிடையே இருந்த மறைநூல் அறிஞர்களையும் ஒன்று கூட்டி,
மெசியா எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான். அவர்கள் அவரிடம், யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் அவர் பிறக்க வேண்டும். ஏனெனில் யூதா நாட்டு பெத்லகேமே, யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை. ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ரேலரை ஆயரென ஆள்பவர் ஒருவர் உன்னிலிருந்தே தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளார் என்றார்கள். பின்பு ஏரோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்து கொண்டு போய் விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டான். மேலும் அவர்களிடம், நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாய் கேட்டு எனக்கு அறிவியுங்கள். அப்பொழுது நானும் சென்று அக்குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்லகேமிற்கு அனுப்பி வைத்தான். அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இதோ முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது. அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். நெடுஞ்சான் கிடையாக விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போலமும் காணிக்கையாக கொடுத்தார்கள். ஏரோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைமகன் இயேசு கிறிஸ்துவிலும் அன்னை தாய் மரியாளிலும் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த 3 ராஜாக்களை பற்றி ஒரு நிகழ்வானது இவ்வாறு கூறப்படுகின்றது. மெல்கியூர் இவர் வயது முதிர்ந்தவர், கஸ்பார் இளம் வயதினர், பல்தாசர் நடுத்தர வயதினர். இந்த 3 பேரும் தனித்தனியாக அந்த இறைவனை மாட்டுத் தொழுவிலே சந்திக்க வேண்டும். தங்களுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த அனைத்து செய்திகளையும் அந்த இறைவனிடம் கூற வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள். எனவே முதல்ல யார் போவது என்ற ஒரு சின்ன போட்டி நடந்தது. அந்த போட்டியில் சரி வயசான நீங்கள் தான் போங்க அப்படின்னு சொல்லி மற்ற 2 பேரும் அந்த மெல்கியூர் என்ற அந்த அரசரை அனுப்பி வைக்கின்றார்கள். அவர் உள்ள போய் அந்த மாட்டுத் தொழுவில் பிறந்திருக்கின்ற அந்த பாலனை பார்க்கின்றார். அவர் ஒரு வயசானவர் போல அவருக்கு காட்சி கொடுக்கின்றார். எனவே தன்னுடைய வாழ்க்கையில் தான் எவ்வாறு பல நாட்களை கடந்து இந்த மெசையாவாகிய உங்களை காண வந்தேன் என்பதை பற்றியும் தன்னுடைய திறமை அனைத்தையும் பற்றி அவரோடு கலந்து பேசுகின்றார். மகிழ்ச்சியோடு வெளியே திரும்பி வருகின்றார். இரண்டாவதாக கஸ்பார் என்ற அந்த இளம் வயதினரான அந்த அரசர் உள்ளே போய் அவரும் கொஞ்ச நேரம் அவரோடு பேசுகின்றார். கலந்து பேசிவிட்டு அவரும் மகிழ்ச்சியோடு வெளியே திரும்பி வருகின்றார். மூன்றாவதாக பல்தசர் என்ற அந்த அரசரும் போய் அவர்களும் சந்தித்து விட்டு வெளியே வருகின்றார். மகிழ்ச்சியோடு வந்த இந்த 3 பேருமே தங்களுக்குள் யார் எப்படி நாங்கள் பார்த்தோம் என்பதை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்கின்றார்கள். அவ்வாறு பகிர்ந்து கொள்கின்ற பொழுது மெல்கியூர் சொல்கின்றார், மெசையாவாக பிறந்திருக்கின்றவர் வயதானவர், அவர் ஒரு நல்ல அனுபவமிக்கவராக இருக்கின்றார். எனவே
அவரோடு என்னுடைய வாழ்க்கையில் நடந்த அனைத்து நிகழ்வுகளையும் நான் கலந்து பேசிவிட்டு வந்துவிட்டேன் என்று மகிழ்ச்சியோடு சொல்கின்றார். உடனே கஸ்பார் என்றவர் சொல்கின்றார், இல்லை இல்லை, அவர் இளம் வயதினர், நானும் உள்ள போன உடனே வாங்க ப்ரோ, இதோ இருக்கிறேன் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ என்றெல்லாம் கேட்டாரு. நானும் என்னுடைய கதை எல்லாத்தையும் நான் சொன்னேன், அவரும் கேட்டாரு. அவர் ஒரு இளம் வயதினர் என்று அவர் சொல்கின்றார். நீங்க 2 பேர் சொன்னதுமே தப்பு என்று பல்தசர் இவ்வாறு சொல்கின்றார், அவர் ஒரு நடுத்தர வயதினராக இருக்கின்றார் என்று. எனவே இந்த 3 பேரும் தங்களுக்குள்ள ஒரு விதமான சலசலப்புகளுக்கு உள்ளாகுகின்ற அந்த வேளையில, ஏன் வம்பு, நம்ம 3 பேருமே சேர்ந்து போய் அந்த மீட்பரை பார்க்கலாம், அந்த அரசரை பார்க்கலாம் என்று 3 பேருமே உள்ளே சென்று பார்க்கின்றார்கள். அங்கே ஒரு குழந்தை வடிவில இயேசு பிறந்திருக்கின்றார். ஆமிர இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறைவன் தம் நிலைக்கு ஏற்ப தன்னையே வெளிப்படுத்துகின்றார் என்பதைத்தான் இந்த ஒரு நிகழ்வானது நமக்கு எடுத்து கூறுகின்றது. எனவே இன்றைய நாளில் வாசிக்கப்பட்ட அந்த 2வது வாசகத்தில் எனக்கு ஒரு மறைபொருள் சொல்லப்பட்டிருக்கின்றது என்று சொல்லி அந்த மீட்பை பற்றிய அந்த மறை உண்மையை நமக்கு புனித பவுல் அடிகளார் கூறுகின்றார். இந்த மீட்பை பற்றிய மறை பொருளை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 1வது அதிகாரம் 10, 11 ஆகிய இறை திரு வசனங்களை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். கால நிறைவில் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்தையுமே கிறிஸ்துவின் தலைமையில் ஒன்று சேர்க்க வேண்டும் என்னும் திட்டமே அம்மறை பொருள். கடவுள் தமது திருவுளத்தின் திட்டத்திற்கு ஏற்ப அனைத்தையும் செயல்படுத்தி வருகின்றார். அவரது தீர்மானத்தால் நாம் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்து வழியாக அவரது உரிமை பேற்றிற்கு உரியவரானோம் என்று புனித பவுல் அடிகளார், இறை திட்டம் என்பது வேறு ஒன்றும் கிடையாது, மாறாக பிறந்திருக்கின்ற மீட்பர் இந்த மனு குலத்தினுடைய மீட்பர். எனவே இவர் ஒரு பர்டிகுலர், ஒரு குறிப்பிட்ட இனத்தாருக்கு கிடையாது, அல்லது குறிப்பிட்ட மதத்தாருக்கு கிடையாது என்பதை தெளிவுபட அங்கே கூறுகின்றார். இந்த ஒரு செய்தியைத்தான் இன்றைய நாளில் இந்த 3 அரசர்களினுடைய திருநாளும் நமக்கு சொல்லுகின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த 3 அரசர்களினுடைய அந்த வருகையை நாம் பார்க்கின்ற பொழுது கீழ்த்திசையில் இருந்து வருகின்றார்கள் என்று இறை வார்த்தையானது நமக்கு கூறுகின்றது. எனவே இந்த 3 பேருமே புறவினத்தாராக இருந்தாலும் அந்த இறைவன் வெளிப்படுத்திய அந்த மீட்பை, அந்த மறை பொருளை, அந்த மறை உண்மையை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பங்கு பெறுகின்றதை பார்க்கின்றதை ஒரு பேராகவே நாம் கருதுகின்றோம். ஆனால் இன்றைய முதல் வாசகத்தில் நம்ம பார்க்கின்ற பொழுது இறைவனுடைய அந்த உடனிருப்பு ஒரு குறிப்பிட்டவருக்கு மட்டும் கிடையாது என்பதை அதுவும் அங்கே திட்டவட்டமாக சொல்லுகின்றதை பார்க்கலாம். எனவே மீட்பு பெற்ற முதல் புறவினத்தார்கள் என்று நான் சொல்கின்ற பொழுது இந்த 3 அரசர்களையும் நமக்கு நினைவுபடுத்துகின்றது. விவிலியத்தில் 3 அரசர்கள் என்று குறிப்பிடப்படவில்லை, அல்லது எத்தனை பேர் என்பது குறிப்பிடப்படவில்லை. ஆனால் அங்கே ஞானிகளினுடைய வருகை என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த ஞானிகள் 3 பேர் என்பது நீங்களும் நானும் அவர்கள் கொண்டு வந்த அந்த 3 வகையான பரிசு பொருட்களை வைத்தே நாம் சொல்கின்றோம். ஆனால் ஆர்த்தடாக்ஸினுடைய அந்த சர்ச்சினுடைய அடிப்படையில் நம்ம பார்க்கின்ற பொழுது 12 பேர் வந்தார்கள் என்று சொல்கின்றார்கள். ஏனென்றால் ஒவ்வொரு குலத்திற்கும் ஒரு முதியவர் என்ற விதத்தில் அவர்கள் சொல்லக்கூடியதாக கருத்து இருக்கின்றது. ஆனால் நம்முடைய
வழக்கம் போல அந்த 3 அரசர்கள் என்ற கருத்திலே அதிகமான பெயர் சொல்கின்றதன் காரணமாக அதையே நம்முடைய உண்மையாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். எனவே இன்றைய நாளில் இந்த 3 விதமான அரசர்களுடைய வருகை, இந்த 3 விதமான எதிர்விதமான அந்த வினைகளை நாம் பார்க்கலாம். ஒன்று வெறுப்பு. இந்த வெறுப்பு என்று நாம் பார்க்கின்ற பொழுது இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம், ஏரோது அரசன் மீட்பர் பிறந்திருக்கின்றவர் எங்கே என்று கேட்கின்ற பொழுது அவன் கலங்குகின்றான். அவனோடு இணைந்து அவனுடைய அனைத்து அந்த நாடு முழுவதுமே ஒரு கலக்கத்திற்கு உள்ளாகுகின்றது. காரணம், அவர்களுக்கு இந்த மீட்பரினால் பின்னாடி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வந்துவிடும் என்ற ஒரு எண்ணமானது அங்கே எழுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஏரோதை பற்றி நாம் பார்க்க வேண்டும் என்றால் அவர் 2 விதமான முகங்கள் கொண்டவராக இருக்கின்றார். அவரை ஏரோது த கிரேட் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அந்த கிரேட்னா நல்ல ஒரு பண்பு கொண்டவராக இருக்கின்றார் என்று ஒரு பக்கம் பார்த்தாலும், இன்னொரு பக்கத்தில் அவர் ஒரு சந்தேக பேர்வழியாகவே இருக்கின்றார் என்று சொன்னால் அது மிகையாகாது. எந்த அளவிற்கு அவர் சந்தேகப்பட்டார் என்றால், தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகள் அனைவரையுமே கொன்று குவிக்கின்றார், தன்னுடைய ஆட்சிக்கு பாதிப்பு வரக்கூடாது என்பதற்காக. எனவே ஒரு பக்கம் அவர் அமைதியை இஸ்ரேல் மக்களிடையே கொண்டு வருகின்றார் என்று ஒரு எண்ணம் இருந்தாலும், மறுபுறம் அவர் ஒரு சந்தேக பேர்வழியாக இருக்கின்றார். தன்னுடைய ஆட்சிக்கு எப்போதெல்லாம் பாதிப்பு வருகின்றதோ அப்போதெல்லாம் அவர் யாரையுமே நம்பாத ஒரு மனிதராக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். எனவேதான் ஒரு சில முன்னோர்கள் இவ்வாறு சொல்வார்கள், ஏரோது மகனாக பிறப்பதை விட பன்றியாக இருப்பது மேல் என்று சொல்லுவார்கள். எனவே அந்த அளவிற்கு ஏரோதினுடைய வாழ்க்கை ஒரு சூழ்ச்சி நிறைந்ததாக இருக்கின்றது. எனவேதான் அன்றைய நற்செய்தியில் பார்க்கின்ற பொழுது அந்த 3 ஞானிகளையும் தனியாக அழைத்து சென்று அவர்கள்ட்ட பேசுகிறாரு. இயேசு பிறந்த அந்த காலத்தையும் நேரத்தையும் எல்லாத்தையும் அவர் தெரிந்து கொண்டு அவர்களை எருசலேமிற்கு அனுப்புகின்ற ஒரு நிலையினை நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக காணக்கூடிய எதிர்வினை பாராமுகம். எனவே இந்த பாராமுகம் யாரிடம் காணப்பட்டது என்று பார்க்கின்ற பொழுது அந்த யூத மத தலைவர்களிடமும் பரிசேயர்களிடமும் அந்த மறை வல்லுநர்களிடமும் இந்த பாராமுகம் காணப்பட்டது. ஏனென்றால் அவர்கள் இறைமகன் இயேசுவினுடைய பிறப்பிற்காக தங்களையே அதிகமான நாட்கள் தயாரித்தார்கள். அவர்கள் அதற்காக காத்திருந்தார்கள். ஒவ்வொரு கடன் திருநாளிலும் தாங்கள் கொண்டாடுகின்ற ஒவ்வொரு வழிபாட்டு முறைகளிலுமே இறுதியாக ஒரு ஜெபம் செய்வார்கள். அது மீட்பரினுடைய வருகைக்காக என்ற அந்த ஜெபத்தை அவர்கள் சேர்த்து சொல்லுகின்றார்கள். ஆனால் அப்படி சொன்னவர்கள், அந்த மீட்பருக்காக எதிர்பார்த்து இருந்தவர்கள், அந்த மறைநூலை கற்று அறிந்து தெரிந்திருந்தவர்கள், மறைநூலில் கூறப்பட்ட அந்த செய்தியை தங்களுடைய வாழ்க்கையில் நம்பாமல் வாழ்கின்றதை பார்க்கின்றோம். ஏனென்றால் மிக்கா இறைவாக்கினர் 5வது அதிகாரம் 2வது இறை திரு வசனத்தில், யூதா நாட்டு பெத்லகேமே நீ சிறியதே அல்ல, உன்னை ஆளப்போகின்ற அரசர் உம்மிடமிருந்தே தோன்றுவார் என்ற அந்த மறைநூலை அவர்கள் அறிந்திருக்கின்றார்கள். ஏரோது அரசன் கேட்கின்ற பொழுது, எனவே இந்த செய்தியெல்லாம் மேற்கோள் காட்டி யூதர்களினுடைய அரசனாக பிறக்கவிருக்கின்றவர் பெத்லகேமில் தான் பிறப்பார் என்பதையும் திட்டவட்டமாக சொல்கின்றார்கள். ஆனால் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் வருகின்ற பொழுது அந்த இறை வார்த்தையை நம்பாமல் தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்ததை பார்க்கின்றோம். மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது இந்த 3 அரசர்களை பற்றி நாம் பார்க்கின்றோம். இந்த 3 அரசர்களும் தங்கள் விலை மதிப்பு மிக்க பொருட்களாக நினைத்த பொன், தூபம், வெள்ளை போலம் இவை அனைத்தையுமே பரிசாக கொண்டு வந்து அந்த
இயேசுவினுடைய பாதத்தில் வைத்துவிட்டு, இதைவிட விலை மதிப்பு மிக்கது உம்முடைய வருகை என்பதை அவர்கள் உணர்ந்து அங்கே ஆராதிக்கின்றதை, முகம் குப்பிர தரையில விழுந்து ஆராதிக்கின்றார்கள். அவர்கள் தங்களுடைய அரச பதவிகளை அங்கே ஒரு பொருட்டாக கருதவில்லை. அவர்களிடம் இருக்கின்ற அந்த படை பலத்தை அவர்கள் ஒரு பொருட்டாக கருதவில்லை. மாறாக குழந்தையாக இருந்தாலும் இந்த உலகத்தை ஆளக்கூடிய அரசர் இவர்தான் என்று முகம் குப்பிர தங்களையே முற்றிலுமாக சரணாகதி அடைந்து அங்கே இறைவனுக்கு உகந்த ஒரு வணக்கத்தை, ஆராதனையை அங்கே செலுத்துகின்றதை நாம் பார்க்கின்றோம். இந்த 3 வகையான காணிக்கைகளை பற்றி நாம் பார்க்கின்ற பொழுது, பொன் என்பது அரச உரிமையாகவும் இறைவனைக்கு கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கின்றது. உடன்படிக்கை பேழையில தங்க முலம் பூசப்பட்டிருக்கின்றது என்று விவிலியமானது நமக்கு எடுத்து கூறுகின்றது. இந்த சாம்பிராணி என்று சொல்கின்ற பொழுது, இந்த தூபமானது இயேசுவினுடைய அந்த குருத்துவத்தை குறிக்கக்கூடியதாக, அந்த இறை பணி செய்யக்கூடியவர்கள் அந்த இறை பணியின் போது அந்த இறைவனுக்கு செலுத்தக்கூடிய ஒரு உன்னதமான மேன்மையான பலிக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக அங்கே காணப்படுகின்றதை பார்க்கின்றோம். வெள்ளை போலம் என்று பார்க்கின்ற பொழுது அது அபிஷேக எண்ணெயாகவும் உடலிலே பூசப்படுகின்ற ஒரு எண்ணெயாகவும் இறந்தவர்களை நல்லடக்கம் செய்யக்கூடிய ஒரு பொருளாகவும் அங்கே பார்க்கின்றோம். ஆனால் இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்கின்ற பொழுது முதல்ல சொல்லப்பட்ட அந்த 2 இதுவும் பொன்னும் பயன்படுத்த வருகின்றது. அதே போல அதற்கடுத்து அந்த தூபமும் பயன்படுத்துகின்றார்கள். 3ஆவதாக அவர்களுடைய அந்த பாடுகளை பற்றி எசையா இறைவாக்கினர் அங்கே சொல்லவில்லை. ஏன் என்று சற்று பார்த்தால், கொஞ்சம் இப்போ தான் மீட்பர் பிறந்திருக்கிறாரு, உடனே அவருடைய இறப்பை பற்றி சொல்லலாமா என்ற ஒரு எண்ணமானது அவருக்குள்ளே தோன்றியிருக்க கூடும் என்பதுதான் சிந்தனையாக இருக்கின்றது. எனவே இப்படிப்பட்ட ஒரு வேளையில் இந்த 3 அரசர்களினுடைய திருநாளானது உங்களுக்கும் எனக்கும் 3 வகையான தேடல்களை உருவாக்கி கொடுக்கின்றது. முதல் வகையான தேடலை நாம் பார்க்கின்ற பொழுது, 3 அரசர்களும் ஆண்டவரை தேடி வந்தார்கள். விண்மீன் மறைகின்ற பொழுது அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு பயம், ஒரு விரக்தி, ஒரு அதிர்ச்சி, இவை அனைத்தும் அங்கே உள்வாங்குகின்றார்கள். ஆனால் எப்பொழுது அந்த விண்மீனை மீண்டும் காண்கின்றார்களோ, அந்த சூரியனை அவர்கள் காண்கின்றார்களோ, உடனே அவர்களுடைய மனசில் ஒரு சந்தோஷம், அளப்பெரிய ஒரு மகிழ்ச்சியானது அங்கே வருகின்றதை நாம் பார்க்கின்றோம். இன்றைய நாளில் நம்ம அனைவருடைய வாழ்க்கைக்கு சூரியனாக இருக்கக்கூடிய அந்த இறைமகன் இயேசு கிறிஸ்து, நம்முடைய மீட்பரை நாம் அருகிலே வைத்து கொண்டு நாம் நல்ல நேரம் பார்க்கிறது, சோசியம் பார்க்கிறது, ஜாதகம் பார்க்கிறது என்று இவை எல்லாத்தையுமே செய்கின்ற பொழுது, சூரியன் இருந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் அந்த விண்மீன் ஒளியில தான் நாங்கள் நடந்து செல்வோம் என்பதை குறிக்கின்ற ஒரு செயலாகவே இன்றைய நாளில் இருந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. எனவே அந்த சூரியனை கண்டவுடன் அந்த விண்மீன் எவ்வாறு மறைந்து போகின்றதோ, அதுபோல நம்முடைய மீட்பரை நாம் பார்த்தவுடன் அந்த மீட்பர் காட்டுகின்ற அந்த அருமையான அந்த ஒளியிலே நடக்கின்ற பொழுது நாம் வேறு எதையுமே பார்க்கக்கூடாது, வேறு எதன் மீதும் நம்பிக்கை வைக்கக்கூடாது என்பதைத்தான் தெள்ள தெளிவாக இந்த ஒரு தேடலானது நமக்கு எடுத்து கூறுகின்றது. 2ஆவதாக ஒரு தெளிந்த பார்வையானது இந்த 3 அரசர்களிடமும் இருக்கின்றதை பார்க்கின்றோம். எனவேதான் இந்த 3 அரசர்களும் தங்களுடைய வாழ்க்கையில் எது நிறைவானது, எது மிகவும் விலை மதிப்பு உள்ளது என்று நினைத்தார்களோ, அவை அனைத்துமே விலை மதிப்பு அற்றது, இது அனைத்துமே நிரந்தரமற்றது என்பதை தங்களுடைய வாழ்க்கையில் உணர்ந்த பின்பு அதை இறைமகன் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பாதத்தில் வைத்துவிட்டு அவர்கள் திரும்பி மகிழ்ச்சியோடு புதிய பாதையில் செல்லக்கூடிய ஒரு நிகழ்வினை நாம் பார்க்கின்றோம். அதே போலதான் மனிதர்களாக பிறந்த நீங்களும் நானும் அந்த இறைமகன் இயேசுதான் இந்த உலகத்தில் இருக்கின்ற அளப்பெரிய செல்வம்,
என்பதை நாம் உணர்ந்து வாழ அழைக்கப்படுகின்றோம். இன்றைய நாளில் நீங்களும் நானும் சேர்த்து வைத்திருக்கின்ற சொத்தோ பொன்னோ பொருளோ எதுவும் நம்மோடு இறுதி வரை வருவது கிடையாது என்பதை உணர்ந்து வாழ இன்றைய நாளில் இந்த 3 அரசர்களினுடைய பெருவிழாவானது அழைப்பு விடுக்கின்றது. எனவே ஒப்பற்ற அந்த இறைமகன் இயேசு கிறிஸ்து தான் நிரந்தரம், அவர் அளிக்கின்ற அந்த மீட்பு தான் நிரந்தரம் என்று வாழ்வதற்கு நம்மை அழைத்து செல்வதாக இருக்கின்றது. 3ஆவதாக அந்த தெரிவித்தலை நாம் பார்க்கின்றோம். அரசினுடைய அந்த வேண்டுதல்கள் ஜெபங்கள் எல்லாமே அவர்களுக்கு அந்த கனவு வழியே வானதூதர் வழியாக அறிவிக்கப்படுகின்ற பொழுது அதை கேட்டு அந்த நற்செய்தியினுடைய ஒளியில சென்று தங்களுடைய மக்களுக்கு சான்று பகரக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்கின்றதை பார்க்கின்றோம். நீங்களும் நானும் அதற்காகத்தான் அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். எனவே இந்த 3 அரசர்களிடம் காணப்பட்ட அந்த உண்மையான இறை தேடல் இன்று உங்களிடமும் என்னிடமும் இருக்கின்றதா என்று சிந்தித்தவர்களாக இறைவனுடைய ஆட்சியையும் அரசையும் வரவேற்க நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஒப்புக்கொடுத்து இறை பாதத்திலே சமர்ப்பித்து இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமேன். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். என்னையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். தூய்மைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமீன். காணிக்கை பாடல். உழைக்கும் கரங்கள் படைக்கும் வளங்கள் அப்பமாய் கொண்டு வந்தோம், சிந்திடும் கண்ணீர் சிதறேடும் செந்நீர் கிண்ணத்தில் தருகின்றோம். ஏற்றிடுவீர் தந்தாய் ஏற்றிடுவீர், மாற்றிடுவீர் எம்மை மாற்றிடுவீர். ஏற்றிடுவீர் தந்தாய் ஏற்றிடுவீர், வாழ்வின் உணவாய் மாற்றிடுவீர். உழைக்கும் கரங்கள் படைக்கும் வளங்கள் அப்பமாய் கொண்டு வந்தோம், சிந்திடும் கண்ணீர் சிதறிடும் செந்நீர் கிண்ணத்தில் தருகின்றோம். கோதுமை மணிகள் நொறுங்கும் மனங்கள் மகிழ வேண்டுமே, பகிர்ந்து வாழும் புதிய உலகம் படைக்க வேண்டுமே. ஏற்றிடுவீர் தந்தாய் ஏற்றிடுவீர்,
மாற்றிடுவீர் எம்மை மாற்றிடுவீர், ஏற்றிடுவீர் தந்தாய் ஏற்றிடுவீர், வாழ்வின் உணவாய் மாற்றிடுவீர். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலங்களுக்காகவும் உமது கைகளிலிருந்து பலியினை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்கியருளவுமை வேண்டுகின்றோம். பொன்னும் சாம்பிராணியும் எல்லை போலமும் இப்பொழுது ஒப்பு கொடுக்கப்படவில்லை எனினும் இக்காணிக்கைகள் வழியாக இயேசு கிறிஸ்து அறிக்கையிடப்படுகின்றார், பலியிடப்படுகின்றார், உட்கொள்ளப்படுகின்றார் என்பதை நாங்கள் உணர செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் பிற இனத்தாருக்கு ஒளியாக கிறிஸ்துவின் எமது மீட்பின் மறைபொருளினை இன்று வெளிப்படுத்தினார். சாவுக்கு உரிய எங்களது மனித தன்மையில் அவர் தோன்றிய பொழுது அவருக்கு உரிய சாகா தன்மையின் மாட்சிமையினால் எங்களை புதுப்பித்தார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவாரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமையினை புகழ்ந்து பாடி முடிவின்றி மகிழ்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசென்னா, உன்னதங்களிலே ஓசென்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசென்னா, உன்னதங்களிலே ஓசென்னா, ஓசென்னா, ஓசென்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவுமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகியோர் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துகில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித வேளாங்கண்ணி அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் குகந்தவராயிருந்தோர் ஆகியோர் புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். கடவுளை அப்பா, தந்தாய் என்று அழைக்க இறைமகன் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார். நாமும் அந்த உரிமையோடு விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையினை கண்ணோக்கி
உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடும் உங்களுடைய குடும்பங்களோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறை அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் இழந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தம் நம்மை காத்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்துச் செல்வதாக. ஆமீன். வானக திருவிருந்து இது வாழ்வின் அருமருந்து, வானக திருவிருந்து இது வாழ்வின் அருமருந்து. ஆவலை அழைக்குது, சுவைத்திட இனிக்குது, புத்துயிர் தருகிறது, என் வாழ்வில் புதுமை பிறக்கிறது. வானக திருவிருந்து இது வாழ்வின் அருமருந்து, வானக திருவிருந்து இது வாழ்வின் அருமருந்து. தனிமை வாட்டும் போது துணையாய் வருவது, துயரம் தாக்கும் போது உறுதி தருவது. தனிமை வாட்டும் போது துணையாய் வருவது, துயரம் தாக்கும் போது உறுதி தருவது. ஏழை என்ற போதும் ஏற்கும் உறவிது, பாவி என்ற போதும் பகிரும் விருந்திது. இனிது இது இனிது, இதன் இனிமை புதியது. இனிது இது இனிது, இதன் இனிமை புதியது. வானக திருவிருந்து இது வாழ்வின் அருமருந்து, வானக திருவிருந்து இது வாழ்வின் அருமருந்து. ஆவலை அழைக்குது, சுவைத்திட இனிக்குது, புத்துயிர் தருகிறது, என் வாழ்வில் புதுமை பிறக்கிறது. கிறிஸ்து பிறப்பின் யூபிலி ஆண்டு இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி. தூய ஆவியார் வழியாக தந்த பிறரன்பு என்னும் கொடைக்காக நன்றி. இந்த நம்பிக்கையாலும் அன்பாலும் உமது அரசின் வருகையை எதிர்நோக்கும் அருளை எங்களுக்கு தாரும். உமது நற்செய்தியின் சான்றுகளாக எங்களை மாற்றும். தீமையின் ஆற்றல்களை எங்களிடமிருந்து அகற்றும். நாங்களும் இவ்வுலகும் புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய பயணத்தில் இறை வார்த்தையால் மாற்றம் பெறுவோமாக. இந்த யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திரு பயணிகளாகி எங்களை வழி நடத்தட்டும். விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை
எம்மில் தூண்டி எழுப்பட்டும். எம் மீட்பர் இயேசுவின் மகிழ்ச்சியும் அமைதியும் உலகை நிரப்புவதாக. மூவொரு கடவுளே, உமக்கே மாட்சி, உமக்கே புகழ், உமக்கே நன்றி. ஆமீன். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கும் எப்பொழுதும் என்னக ஒளியினால் நீர் எங்களை முன் செல்ல உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் பங்கேற்க வேண்டும் என நீர் விரும்பும் மறை நிகழ்வை தூய்மையான உள்ளுணர்வுடன் கண்டுணரவும் தகுதியான ஆவலுடன் அறிந்து கொள்ளவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவனுடைய சிறப்பு ஆசீர் பெற